ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இன்றைக்கி அமாவாசை, எல்லாம் சாமி கும்பிட்டாச்சா? நானே இப்போ தான் கும்பிட்டு முடித்தேன். அம்மாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆனந்தமாக உட்காந்துருக்கான்னு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டா வீடியோ படம் உட்காந்தேன். சரி, சின்னதாக உங்ககிட்ட ஒரு சின்னதாக பேசலாமேன்ட்டு. அங்காளம்மாவை கும்பிட்றவங்க, காளியை கும்பிட்றவங்க, சரியா? அதாவது மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் வகையை சேர்ந்தவங்க இன்றைக்கி அமாவாசை. அதாவது ரொம்ப அம்மா ஆனந்தமாக சந்தோஷமாக நல்லபடியாக ஆனந்த நடனம் ஆடி வருவாள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கனி எடுத்துக்கணும். கனி எடுத்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு நல்ல மனசார நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் சரி, அந்த சாமியை மனசார நினச்சி, அந்த குலதெய்வமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் அதை கூப்பிட்டு இந்த கனிக்குள்ளார இறங்க சொல்லணும். சரிங்களா? அம்மா, இந்த கனியில் நீ இருக்கன்னு நினச்சி உன்னை நான் மனசார வேண்டிக்கிட்டு என் பிரச்சனையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த கனியை எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது வரும்போது இதை தலைவாணி கடியில் வச்சு தூங்கணுங்க. அப்போ அம்மா அவள் என்ன உத்தரவு தரான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது பெண்கள் அந்த தூராவரனால இதை வச்சுக்காதீங்க. வேறு புருஷ மண்டை இருக்கும்போது அதை வச்சுக்கூடாது. ஏன்னா அம்மாவோட கனின்றதுனால தனியாக எடுத்து வச்சிடலாம். இது காஞ்ச பிறகு நம்ம கொண்டு போய் ஒரு கோயில்லையோ இல்லை குளத்துலையோ போட்டு அடுத்த அமாவாசைக்கு இதே மாதிரி ஒரு கனியை நம்ம வச்சு அதில் எந்த தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசார கும்பிட்டு இந்த கனியில் இறக்கி நீங்கள் வச்சு வழிபடலாம். ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அழகாக ஆடி உங்களுக்கு அன்னைக்கு சொப்பனத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாள். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.